சுகன்யானால பழனிக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுமே கதிர்ராஜ் ரெண்டு பேருமே வந்துட்டு பழனிக்கு சப்போர்ட்டா நிக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க நைட்டு தூங்க போறப்ப பழனி வந்துட்டு செந்திலுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல உங்க மாமனார் எப்படி இருக்காரு, இப்ப நல்லா இருக்காரா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணாத, கதிர் கூட தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதோட ஏதாவது அவசரம்னா கூப்பிடா, எப்பனாலுமே நான் வருவேன், நான் வீட்டுல தான் இருக்கேன், சங்கடப்பட்டுட்டு கூப்பிடாம இருந்துராத, எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து செந்திலுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பழனி வந்து போன்ல பேசிட்டு இருக்கிறத பாக்குற சுகன்யா வந்துட்டு நான் உங்கள்ட்ட மதியம் என்ன சொன்னேன், போன் பண்ணி வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன்ல, என் பேச்சுக்கு மரியாதையே கொடுக்கவே இல்ல. இப்ப செந்திலுக்கு போன் பண்ணி அவங்க மாமனாருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் போய் இருக்கிறாரு, அதுக்கு நீங்க ஏன் போகணும், அதுவும் எந்த டைம்னாலும் பரவாயில்ல கூப்பிட வரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதே மதியம் நான் வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு என்ன சொன்னீங்க, வீட்டுக்கெல்லாம் வர முடியாது, கடையில வேலை கிடக்கு, செந்திலும் கடையில இல்ல, வேலைலாம் அப்படி அப்படியே கிடக்கும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப செந்திலுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் போறீங்க, அப்ப மத்த ஆளுக்கு பிரச்சனை போவீங்க, எனக்கு ஒண்ணுனா மட்டும் நீங்க வர மாட்டீங்களா? நான் என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா, ஈவினிங் மூவிக்கு போலாம்னு சொல்லலாம் நான் யோசிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா நீங்க அந்த கடையே கேதுன்னு எப்ப பார்த்தாலும் அந்த கடையிலே தான் இருக்கீங்க, என்னை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. நீங்க இப்படிலாம் இருப்பீங்க தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதமே தெரிவிச்சிருக்க மாட்டேன். சரி பகல்ல தான் உங்க தொலைன்னு பார்த்தா நைட்ல இந்த ரூம்ல படுக்கவே முடியல, இந்த ரூம் ரொம்பவே சின்னதா இருக்கு, அது போக இந்த ரூம்குள்ள கொசு தொல்லை வேற தாங்க முடியல, என்னால நைட்ல தூங்கவே முடியல, நீங்களாம் எப்படிதான் இந்த வீட்டுல இருக்கீங்கன்னே தெரியல. இதுக்கு பேசாம கௌரவம் பார்க்காம அந்த வீட்டையே நம்ம இருந்திருக்கலாம். தேவையில்லாம உங்க அண்ணைய கூட சண்டை போட்டு வந்தது உங்களோட தப்பு. எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, வேகமாவே வந்துட்டு நம்ம வேற வீட்டுக்கு போய் ஆகணும், இல்லன்னா உங்க அண்ணைய வீட்டுக்கே போய் ஆகணும். இந்த வீட்டுல நம்ம இதுக்கு மேல இருந்துகிட்டே இருந்தோம்னா அப்புறம் சண்டை ரொம்பவே பெருசாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வேலை நைட்ல கூப்பிட்டு வச்சு சுகன்யா வந்து ரொம்பவே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு பழனிக்கு சுத்தமா தூக்கமே வரல. அவர் ஒரு மாதிரி இடிச்சு போய் ரொம்பவே சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. இன்னும் ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க, போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா தூங்குற கூட திட்டிட்டு தான் அவர் தூங்க வைக்கிறாங்க. நடந்த பிரச்சனை எல்லாம் யோசிச்சுக்கிட்டே சரியா தூங்காதால பழனி வந்துட்டு ரொம்பவே டயர்ட்ல ரொம்பவே நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறாரு. தூக்கத்துல அவரே அறியாம கொரட்டை விட்டுட்டு இருக்காரு. இதை கேட்டதுமே சுகன்யாக்கு ரொம்பவே எரிச்சல் ஆயிருது. இதுல இந்த பிரச்சனை வேறையா, தயவு செய்து முடிச்சு உட்காருங்க, கொரட்டை விடாம உங்களால தூங்க முடியாதான்னு சொல்லிட்டு கொரட்டை வரதுக்குமே சேர்த்து பழனிவேல பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. எனக்கே தெரியலமா, என்ன அறியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து எடுத்ததுக்கெல்லாம் சோனியாட்ட போய் சாரியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி நம்ம கூட படுத்தோம்னா தானே சோனியாக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து நைட்டு ஃபுல்லா தூங்காம சுகன்யாவை பெட்ல படுக்க வச்சுட்டு இவர் பாட்டுக்கு ஓரமா உட்காந்தே இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கூட இறக்கப்படாம சுகன்யா வந்து கண்டுக்காம அவங்க பாட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப நைட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக சரவணன் வந்து ஹாலுக்கு கிளம்பி வராரு. அப்பதான் வந்து பழனிவேல் ரூம்ல இருந்து பயங்கரமான சத்தம் கேட்கறது சரவணனுக்கு தெரியுது. ரொம்ப சத்தம் போடாதமா, வீட்டுல யாரும் முழிச்சிட போறாங்க, அவங்களுக்கு கேட்டுற போது அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே வந்து சோனியாட்ட எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி பாக்குறாங்க. கேட்டா கேட்கட்டும், எனக்கு என்ன பயமா அப்படின்னு சொல்லிட்டு சோனியா வந்து மறுபடியுமே வந்து கத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி குடிக்க வந்த சரவணனுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருது சோனியாவுக்கும் பழனிக்கு இடையில ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நம்ம மாமாவை வந்துட்டு சோனியா ரொம்பவே மிரட்டிக்கிட்டு இருக்காங்கிறத சரவணன் வந்து கண்டுபிடிச்சிடறாரு. நைட் டைம்ல போய் எதுவும் கேட்க வேண்டாம், அவங்களோட பர்சனலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம விட்டுட்டு சரவணனுமே ரூமுக்கு வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் நடந்த பிரச்சனை எல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டே நைட்டு ஃபுல்லா தூங்காதால பழனிவேல் வந்து கடைக்கு போனதுமே ரொம்ப டயர்ட்ல போல வேலை எதையுமே பார்க்காம தூங்கிட்டு இருக்காரு. கடைக்கு வர செந்திலுமே வந்துட்டு பழனிக்கு ஆறுதல் சொல்லிட்டு பேசாம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டா பாண்டியனுமே வந்துடுறாரு. ஆமா எல்லாருமே அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருங்க, கடையில எப்படி வியாபாரம் நடக்கும், ஒழுங்கா டீயை குடிச்சு வந்து வேலையை பாக்குறதுக்கு பாரு, கல்யாணம் யாருக்கு தான் ஆகாம இருக்கு, எல்லாரும் இப்படியே தூங்கிட்டு இருக்காங்க, இவன் மட்டும் என்ன புதுசா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பழனியோட நிலைமையை புரியாம பாண்டியனுமே வந்து பழனிவேல் அப்படி திட்டிட்டு இருக்காரு. இப்படி மாத்துக்கட்டுல எல்லார்ட்டுமே திட்டு வாங்கிட்டு பழனிவேல் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம குழப்பத்தோட மைண்ட் செட்ல தான் இருக்காரு. பழனிவேல்ட்ட வந்து இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக சரவணன் வந்து வேலைக்கு போறதுக்கு முன்னாடி பழனிவேலை பார்த்து கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா வந்து கடைக்கு வந்துடுறாரு. அப்பதான் வந்துட்டு பழனிவேலும் செந்திலும் கடைக்கு போறதை பாத்துறாங்க. யதார்த்தமா பேச்சு கொடுக்குற சரவணன் வந்துட்டு என்ன மாமா உங்களுக்கும் சோனியாக்கும் எல்லாமே ஒத்து போயிருச்சா, எல்லாமே கேரக்டர் வைஸ் செட் ஆகுறாங்களா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணுல நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பழனிவேலுமே சமாளிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் ஏன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, எப்ப பார்த்தாலுமே சோகமா இருக்கீங்க, கல்யாணம் முடிச்சதுல இருந்தே ஒரு மாதிரி இருக்கீங்க, உங்களை ஆரம்பத்துல இருந்தே நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம், நீங்க நல்லா இருந்தா எப்படி இருப்பீங்க, டிப்ரெஷனா இருந்தீங்க எப்படி இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா, உண்மையை மறைக்காம சொல்லுங்க, உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா, நான் நைட்டே கேட்டேன், சோனியா உங்களை பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நான் தண்ணி குடிக்க வரப்ப எனக்கு அந்த சவுண்ட் நல்லாவே கேட்டுச்சு, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து ஓப்பனாவே பழனிவேல் கிட்ட கேட்டாரு. பழனிவேல் வந்து சொல்ல வேணாலுமே நினைச்சாலுமே அவர் மனசுக்குள்ள இருக்க கஷ்டத்தை இதனால யாருக்கிட்டுமே சொல்லாததால சரவணன் இப்படி கேட்டதுமே பழனிவேலுக்கு கண் கலங்கி கண்ணில இருந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னத்தரா சொல்றது, இந்த கல்யாணம் எப்படி நடந்து முடிஞ்சுச்சுன்னு எனக்கு தெரியல, நடக்கிற கல்யாணத்தை அன்னைய நிப்பாட்டிட்டாங்க, சரி அவங்க காட்டுற பொண்ணையாவது கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாம தான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்படி ஒரு பொண்ணு தான் வரும் தெரிஞ்சுதான் கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நான் அப்பயே சம்மதம் சொல்லி இருந்திருக்க மாட்டேன். என்னோட வாழ்க்கையை இப்போ ரொம்ப இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கு நிக்குது. எங்க அன்னைக்கு தான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் வந்து சோனியாவை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்தே வந்து சோனியா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த வீடு பிடிக்கல, இந்த ரூம் பிடிக்கல, என்னோட வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. எங்க அண்ணங்க வந்துட்டு சோனியா கிட்ட பழனிவேலை வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அவனுக்குன்னு சொந்தமா ஒரு பிசினஸ் வச்சு கொடுத்துருவோம், எங்க கூட எங்க வீட்லயே தங்கிக்கலாம், எங்க வீடு ரொம்பவே பெருசா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி தான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சனாலதான் சோனியா வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லி இருந்திருக்காமா. நான் இப்ப மல்லிகை கடைக்கு வேலைக்கு போறது சோனியாவுக்கு சுத்தமா பிடிக்கல, நம்ம வீட்டுல இருக்கிற ரூமும் வந்துட்டு சோனியாவுக்கு சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் தினைக்கு நைட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கு. இதெல்லாம் விட நேற்று நைட்டு வந்துட்டு நான் கொரட்டை விட்டதுக்கு தான் பயங்கரமான சண்டையா நடந்துச்சு. நைட்ல
வீட்டுல எல்லாம் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலதான் வந்து கடையில போய் கொஞ்ச நேரம் கண்ணாசந்து தூங்கிட்டு இருக்கேன். அப்படி தூங்குறதுனால கடைசியில இப்ப பாண்டியனிட்டுமே திட்டு வாங்குற மாதிரி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து எல்லா விஷயத்தையுமே கொட்டிடுறாரு. பழனிவேலோட நிலைமையை பார்த்து பரிதாபப்படுறதா ஆறுதல் சொல்றதா என்ன பண்றதுனே தெரியாம சரவணன் வந்து இந்த விஷயத்தை போன் பண்ணி கதிர்கிட்ட சொல்றாரு. அப்ப சூனியா நம்ம எல்லாரும் முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு அப்பாவி மாமாவை பிடிச்சி இவ்வளவு தூரம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதிர்மே ரொம்பவே சாக்காயிராரு. உடனே கதிர்மே வந்து இந்த விஷயத்தை ராஜி கிட்ட சொல்லிடுறாரு. கதிர் இப்படி சொல்லவும் ராஜிக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. சூனியா பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லவங்க மாதிரி தானே இருக்கிறாங்க, எல்லா வேலையுமே எடுத்து அவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் உண்மையாவே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்குமே டவுட் அதிகமாகுது. உண்மை எல்லாமே பழனி மாமா இப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்திருப்பாரு. அண்ணன் சொல்றதை கேட்கறது நமக்கே இப்படி இருக்குதுன்னா இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற பழனிவேல் மாமாக்கு எப்படி இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ராஜி வந்து இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு கட்டுறதுன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வீட்டுல இருக்க மத்த ஆள்கிட்ட யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், நம்மளே போய் டைரக்டா சோனியா கிட்ட கேட்டலாம் அப்படின்னு சொல்லி கதிர் ராஜி வந்துட்டு டைரக்டா போய் சோனியா கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கும் பழனிக்கு என்னதான் பிரச்சனை, சித்தப்பா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தான் நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க, அதெல்லாம் ஓகே தான், ஆனா இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு இல்ல, அந்த முத்துவேலு சக்திவேலு தான் வந்து பழனிவேல் மாமாக்கு இவ்வளவு குடும்பம் பண்றாங்க தெரிஞ்சுதானே அவர் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காரு. நடக்கிற இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினதே அவங்க தான், அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினதுனால தான் நீங்க பழனிவேல கல்யாணம் பண்ணீங்க, அப்படி இருக்கிறப்போ அவருக்காக கொஞ்சம் கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டீங்களா, எடுத்ததுக்கெல்லாம் ஏன் கோபப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ராஜி மாறி மாறி சோனியாவை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வீட்டுக்கு வர பழனிவேல் வந்துட்டு கதிர் ராஜிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, இவங்க போய் சோனியாட்ட கொஸ்டின் கேட்கறாங்கிறது பழனிவேலுக்குமே புரிஞ்சிருது. உடனே போயிட்டு கதிர் ராஜை பேச விடாம பழனிவேல் வந்து தடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் உண்மையை எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் வந்து எதுக்கு தேவையில்லாம நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோனியா வந்து மறுபடியும் ரொம்பவே பயப்படாம பழனிவேலை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்க இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இப்பயும் நீங்க வந்து பழனிவேலை தான் மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட நடக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ராஜி இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி பாக்குறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, இவர் பிசினஸ் தான் பண்ண போறாரு, பெரிய வீட்டுல தான் தங்க போறாருன்னு சொல்லி தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அந்த நம்பிக்கையில தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், இவர் இப்படி மளிகை கடைக்கெல்லாம் வேலைக்கு போவாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் கல்யாணத்துக்கு அப்பவே வேண்டாம்னு சொல்லி இருந்திருப்பேன், இது யாரோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சோனியா வந்து ரொம்பவே நியாயமா பேசுற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுல, கொஞ்ச நாளைக்கு மட்டும் பொறுத்துக்கங்க, எங்க அப்பா கிட்ட சொல்லி கண்டிப்பா வந்து பழனிவேல் மாமாக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் வச்சு தரோம் அப்படின்னு சொல்லி கதிர்மே வந்து எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி பாக்குறாரு. அவ்வளவு நாளைக்கு இந்த வீட்டுல இருந்து உங்க கூட எல்லாம் கஷ்டப்படணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து என்கிட்ட பேசுறதுக்கே ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோனியா வந்து கதிர் ராஜியை பார்த்தே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்கிறதெல்லாம் பாக்குற பழனிக்கு வந்து ஆத்திரம் தாங்க முடியல, நமக்கு சப்போர்ட்டா பேசுற கதிர் ராஜியவே வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி சோனியா பேசுறத பார்த்ததுமே போது சோனியா நிறுத்து, உன்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது, உனக்கு நான் பாக்குற வேலை பிடிக்கல அப்படின்னா இப்ப இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிரு, தேவையில்லாம எதுக்கு இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பழனிவேலுமே வந்து சோனியாவை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சோனியா வந்து ரொம்பவே சாக்காயிடுறாங்க. உனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன், நீ எங்க அண்ணங்க வீட்டுக்கு போனாலும் சரி இல்லனா உங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து கோவமா போய் சோனியாவோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிடறாரு. எங்க வேணாலும் கிளம்பி போய்க்கோ, ஆனா எங்க வீட்டுல சண்டை மட்டும் போடாது அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து மிரட்டிடுறாரு. பழனிவேலுக்கு சப்போர்ட்டா வீட்டுல இருக்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பழனிவேலே வந்து நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. பழனிவேல் வராம அவங்க அண்ணங்களோட வீட்டுக்கு நம்மளால போகவும் முடியாது, கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையை ஆறப்படுவோம், பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா வந்து அழுதுகிட்டே எதுவுமே பேசாம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த பழனிவேல் சோனியா பிரச்சனையில கதிர்ராஜ் தலையிட்டு இந்த சோனியாவை கொஞ்சமாவது மிரட்டி வச்சாதான் சோனியாவுக்கும் கொஞ்சமாவது பயம் இருக்கும். பழனிவேலுமே இது மாதிரி பயப்படாம சோனியாவை எதிர்த்து கேள்வி கேட்டாதான் மறுபடியும் வந்து சோனியா பழனிவேல் கூட பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.